உறவுகளே, இந்த காணொளியில நான் பேசுற விடயங்கள் சில வேளை உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். இது நான் பேசப் போற விடயம் நான் பார்த்து அவதானிச்சு இவ்வளவு நாளும் நான் பெற்றுக்கொண்ட சில படிப்பினைகள், சில கதைகளை பற்றி தான் நான் இதுல பேசப் போறேன். வைத்தியர் அர்ச்சனா தொடர்பாக பல விமர்சனங்கள் பல பேரால முன்வைக்கப்பட்டிருக்குது. எனக்கு நேரடியா சொல்லியிருக்கிறாங்க, அதை விட கொமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி நான் இப்போ சில வேளைகள்ல அவருக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதுகளை பற்றி தான் இந்த காணொலியில ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காணொலி சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஒவ்வொன்று இப்படி அர்ச்சனா பற்றி சொல்றான்னு சொல்லி, இல்லையா சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே பாருங்க, நான் இதுல நிறைய உண்மைகளை சொல்றேன். நிறைய உண்மைகள் என்ற விட யதார்த்தமான உண்மைகள் சொல்றேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், இப்ப இருக்கிற அரசியல் நிலைமைகள் எல்லாமே நான் சொல்றேன். இதுல அர்ச்சனா எப்படி எல்லாம் நடந்து, எப்படி எல்லாம் இங்க கடந்து வந்தார், அதுகள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். முழுவதும் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா என்ன பற்றியும் அர்ச்சனா பற்றியும் இந்த கால அரசியல் பற்றியும் உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஃபுல்லா வீடியோ பாருங்க. எல்லாருக்குமே தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் முக்கிய வேட்பாளராக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சைத் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க. இந்த மூவர்களுக்கும் ஒரு போட்டி நிலை சமநிலையில் இருக்கும் என்று எல்லாராலையும் சொல்லப்பட்டது. ஆனா தேர்தல் முடிவுகள் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவதா இப்போ இருக்கிறார். சரியான வாக்கு வித்தியாசம் மற்ற இதுவரை விடன்னு சொல்லலாம். அப்ப நாங்கள் இப்ப ரெண்டு பேரையுமே பார்த்தோம்னு சொன்னா, முதல் கட்டமாக வைத்தியர் அர்ச்சனா அனுரகுமார திசாநாயக்கா ஆதரிச்சிருந்தார். அது சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் செய்யற, அதாவது டீல் சம்பந்தமாக கதைக்கும் போது சில பிரச்சனைகள், அவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள், அதை விட அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அது அப்படியே கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு சைத் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும்படி அவர்கள் சார்ந்தவர்களால் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் போயிருந்தார். அங்கிருந்தவர்களால் அவர் இறக்கி விடப்பட்டிருந்தார். அந்த இறக்கி விடப்பட்டிருந்த இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் போய் யாழ்ப்பாணத்துல எங்களோட தொடரும்படி கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு பிறகும் சைத் பிரேமதாசா விரும்பி இருந்தா, அவர்களோட சார்ந்தவர்கள் விரும்பி இருந்தா டாக்டர் அர்ச்சனாவை தொடர்பு கொண்டு இருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பாக அப்படி ஒன்று நடக்கவில்லை. அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்கள் அதாவது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிக ஓட்டுனை தங்களுக்கு கிடைக்க, இதற்கு சார்பாக பேசினால் ஒருவேளை அவர்களுடைய ஓட் இல்லாமல் போகும் என்றதுக்காண்டி மெதுவாக இவரை கலட்டி விட்டிருந்தார்கள் என்று சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அதை விட இவருடன் தொடர்பை பேணுவதற்கு அவர்களும் விரும்பாமல் இருந்திருக்கலாம். பிறகு சொல்லியிருந்த வட்டத்துல தனக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி மீண்டும் கேட்டிருந்ததாக டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார். உண்மையிலே முஸ்லீம்களை மட்டும் நம்பி, முஸ்லீம் ஓட் தங்களுக்கு கிடைக்கும் என்றதை நம்பி டாக்டர் அர்ச்சனா ஒரு செல்லா காசு நினைச்சு அவரை விட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு பிறகுதான் நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சைத் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வடக்குல அதே போல கிழக்கிலையும் சரி கொஞ்சம் கொஞ்சம் தமிழரோட ஓட் இல்லாமல் போறதுக்கு காரணமா இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தெளிவா சொல்லணும்னு சொன்னா, டாக்டர் அர்ச்சனா அனுரவை ஆதரிச்சது மட்டும்தான் இந்த சைத் பிரேமதாசாவுக்கான தோல்விக்கான காரணம் பார்த்தா அப்படி இல்லை. வைத்தியர் அர்ச்சனா அனுரகுமார திசாநாயக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முதல், அனுரகுமார திசாவோட 2ஆம் தடவை ஆதரவு கொடுக்கறதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா சங்க ஆதரிச்சிருந்தார். சங்குக்காண்டி முதல் ஓட்டை போட சொல்லி, அனுரவுக்காண்டி 2வது ஓட்டை போட சொல்லியிருந்தேன். நான் அப்பவுமே சொல்லியிருந்தேன், இதுல டாக்டர் அர்ச்சனா கொஞ்சம் கொஞ்சம் மாறி அனுரகுமார திசாநாயக்க பக்கம் போவார்ன்னு சொல்லி. இந்த ஆட்டத்துல அவரை யாருமே சேர்த்துக்கொள்ள. என்னன்னு சொன்னா, சைத் பிரேமதாசா தரப்பும் டாக்டர் அர்ச்சனா சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை நினைக்கலாம். அதே போல சங்குதி அவங்களும் பொது வேட்பாளர் பொது கட்டமைப்பு வைத்தியர் அர்ச்சனா சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனாலும் இவர் ஆதரவை தெரிவித்திருந்தார். யாரா இருந்தாலும் தங்களுக்கு வழங்கப்படுற மரியாதை கிடைக்கிற ஒரு இடத்துல இருக்க விரும்புவாங்க. டாக்டர் அர்ச்சனா அது சம்பந்தமான சரியான ஒரு மன உளைச்சல் இருந்தார். பொதுக்கட்டமைப்பு தரப்புல இருந்து தான் ஆதரவு வழங்குறதுக்கு ஒரு கூட்டத்தை கலைக்கிறதோ, ஒரு பேசுறது கலைக்கிறதோ, இல்லையோன்னு சொன்னா வேறு விடயங்களுக்கு அவர் இணைத்துக் கொள்றதோ, அப்படியான இதுலையுமே பொதுக்கட்டமைப்பில் அவரோட செய்யப்படாமல் இருந்தாங்க. பொதுக்கட்டமைப்பில பிரதான நோக்கமா அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனபடியால டாக்டர் அர்ச்சனாவை தங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியாளர் உருவாக்கி கொள்ள விரும்பாதபடியா ஒருவேளை அவர்களை வியர்த்திச்சிருக்கு. அரசியல்ல நாங்க இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கணும். ஒருவேளை எங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஆதரிக்க போறோம்னு சொன்னா மற்ற தரப்புல இருக்கிறவருடைய செல்வாக்கையும் குறைச்சி கொள்ளவும் யோசிப்பாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் யாழ் மாவட்டம் இல்லைன்னு சொன்னா வட மாகாணம்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா கிழக்கு மாகாணம்னு சொல்லலாம். இங்க பெரிய அளவில் ஆதரவு இருந்த ஒரு ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சைத் பிரேமதாசா. அவரை தோற்கடிக்கணும், அவரை இதுல இருந்த போட்டியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலத்தணும்னு சொன்னா இந்த தமிழ் மக்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். அப்படியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதுதான் சங்கு. அந்த சங்கை ப்ரொமோட் பண்ணினார். அதோடு சேர்த்து
அன்றகுமார திசாநாயகம் வந்து 2வது ஆப்ஷனா வச்சு ப்ரொமோட் பண்ணினார். அதிக அளவான ஆட்கள் வந்து சங்குக்கு போட்டாங்க. சங்குக்கு போடும்போது சைட்டுக்கு போட வேண்டிய போட் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய வந்து சங்குக்கு போயிடுது. இதுல வந்து எப்படியுமே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறவங்க அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து சங்கு பக்கம் போனாங்க. அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்க வேண்டியவங்களுக்கு வந்து அர்ச்சனா வந்து கடைசியில வந்து அவர் ஆதரிக்கும்படியே தனியாக கேட்டுருந்தார். ஆகவே வந்து அர்ச்சனா மாற்றத்தை விரும்புறவங்க நிறைய பேர் வந்து அன்றகுமார திசாநாயக்காவுக்கு போட்டாங்க. இதுல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, அர்ச்சனா சொல்லித்தான் உலா பேரும் போட்டாங்களான்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விடயம் தான். ஆனா நல்லபடியா வந்து சங்கையும் ப்ரொமோட் பண்ணிட்டேன். சங்க ப்ரொமோட் பண்ணும்போது சரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளூடாக சங்கின் பக்கம் ஆக்கள் இழுத்தார். அதன் பிறகு அன்றோ பக்கம் கொஞ்சம் பேர் இழுத்தார். இப்ப வந்து மொத்தத்துல சைத் பிரேமதாசாவுக்கு கிடைக்க வேண்டிய போட் வந்து சரியான விதத்துல வந்து குறைஞ்சது. ஒரு செல்லா காசு கழிச்சு விடப்பட்ட ஒரு அர்ச்சனா தான் வந்து நிறையவே வந்து வாக்கு வங்கியை வந்து சைத்துக்கு எதிராக வந்து குறைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த யாழ் மாவட்டத்திலேயோ இல்லையோன்னு சொன்னா வட மாவட்டத்திலேயோ கிழக்கு மாவட்டத்திலேயோ வந்து இப்போ இவ்வளோ ஓட்டம் வந்து சைத்துக்கு கிடைச்சா கூட சைத் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலத்தில் வந்து ஓட்டை வந்து குறைத்ததுல டாக்டர் அர்ச்சனா சங்குக்கான வரவேற்பும் அதே போல அருணகுமார திசாநாயகருக்கு வழங்கப்பட்ட ஆதரவும் இதாகவே செல்வாக்கு செலுத்துது. இப்போ சொல்லுங்க, டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு முட்டாள்தனமான கேமை ஆடினாரா இல்லைன்னு சொன்னார், நல்ல விதமான கேமை ஆடினாரு. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு அரசியல் பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தனியாக ஒரு பேசுக்க வச்சு ஒரு முகத்துவத்தை வச்சுக்கொண்டு தன்னோட கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லி வெளியில போன மக்கள் அவ்வளோ பேரையும் ஒரு பக்கம் ஒதுக்கி அப்படியே சங்கு பக்கம் கொண்டு விட்டு சங்கு பக்கத்துக்கும் போகாதவங்களை இங்கே அன்றோ அந்த பக்கம் விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. இந்த சங்கை ப்ரமோட் பண்ணதுக்கு டாக்டர் அர்ச்சனா மட்டும்தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து அவங்களும் ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்களும் அதை பற்றி பேசினாங்க, டாக்டர் அர்ச்சனாவும் பேசினார். அதுக்கு ஒரு வெற்றியின் பக்கம் வந்து அவர் நின்றாதான் அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அது எல்லாருக்குமே விளங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்றகுமார திசாநாயக்கு டாக்டருக்கு பாதுகாப்பான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு பாதுகாப்பு. அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவர் எடுத்துட்டு போய் வேணுமென்று எடுத்துட்டு போகிற அளவு ஒரு பிரச்சனையாக வந்து டாக்டர்கிட்ட பிரச்சனை அன்றோ இருக்க போகிறது இல்லை. அதுக்கு பிறகு வர பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி சீட்டோ 2 எம்பி சீட்டோ வந்து டாக்டர் பெற்றாருன்னு சொன்னால் அதற்கு ஒரு பாதுகாப்பாக போயிடும். இந்த யுத்தத்தில் வந்து அன்றோ வந்து ஒரு கீடகமாக இருந்தாருன்னு சொன்னால் எம்பி பதவி வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உடையாக இருக்கும். இதன் மூலம் வந்து தான் இழந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணலாம் என்று அர்ச்சனா நினைக்கிறேன். அப்படித்தான் எந்த ஒரு மனிதனும் வந்து இந்த நிலையில இருந்து யோசிப்பான். எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளோ இல்லைன்னு சொன்னா கிழக்கையோ இல்லைன்னு சொன்னா வடக்கையோ பிரதிநிதிப்படுத்துற எந்த ஒரு அரசியல் கட்சியுமோ வந்து நம்பி இறங்காத ஒரு வேலையில வந்து டாக்டர் அர்ச்சனா இறங்கி வெற்றி கண்டிருக்கிறார். இந்த ஆதரவு இந்த அன்றோவுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு சம்பந்தமாக ஒருவேளை அன்றோவுக்கு தெரியுமா தெரியாமல இருக்கலாம், வில்லியன்ஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா இந்த ஆதரவை வழங்கி இருக்கலாம். அது உண்மையும் சரி. இப்போ 2 பேரும் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து நிறைய பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கும். சரியான முறையில் இந்த அரசியல் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன கருத்துல நீங்கள் உடன்படுவீங்க. குற்ற சம்பந்தமான இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து அண்டையிலேருந்து இன்றைக்கு மட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் எந்த விடயங்களையும் தவறாக சொல்ல விரும்பல. ஆனால் அவர் வந்து சரியான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறார். சிறந்த ஒரு ஆட்ட நாயனாக எனக்கு அவர் படுறார். டாக்டர் அர்ச்சனா இந்த ஆட்டத்தை வந்து அவர் திட்டமிட்டு ஆடினாரா இல்லையான்னு சொன்னால் போகிற போக்கில் வந்து அவருக்கே இது வந்து எல்லாமே சந்தர்ப்பமாக அமைஞ்சுதான்றது வந்து எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, என் டாக்டர் அர்ச்சனா கூட தெரியாமல் இருக்கலாம். இறைவந்த துணின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து கடவுள் அருள் கிடைக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பமாயும் இது இருக்கலாம். நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லி ஆகணும். வைத்தியர் அர்ச்சனாவுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க நிறைய பேர் கண்டிருந்தா கூட அவருக்குரிய ஆதரவு தளம் இப்பவுமே இருக்குது. அதை வந்து சரியாக மீட்டெடுத்து கொண்டு தான் இழந்தவற்றை தான் தொலைத்தவற்றை வந்து திரும்பவும் எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் வந்து அவர் களமிறங்கினார்னு சொன்னால் நிச்சயமாக வந்து வெற்றி கொள்ளையிலும். அவருக்கு இப்போ எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்தோ 4 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாமேன்னு சொன்னால் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும். இனி வழக்குகளுக்கான தீர்ப்புகள் வேற நாட்களாக்கும். அதுக்குள்ள வந்து அவர் ஓட வேண்டிய இடத்தை ஓடி சரியான இடத்துல அடைஞ்சாருன்னா பாதுகாப்பு, இல்லைன்னு சொன்னால் இது வந்து வைத்தியர் அர்ச்சனாவுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கும். இனி வேறு அவர் எவ்வாறான முடிவுகள் எடுக்க போறார். அர்ச்சனா வந்து முதல் நடந்து கொண்ட போல இப்போ நடந்து கொள்ளக்கூடாது. சில விடயங்களை வந்து புத்திசாலியமாக இருக்கணும். சில விமர்சிக்கிறது சரி. ஏன்னு சொன்னால் முதல் இருந்த ஜனாதிபதி வந்து வேறு, இப்போ இருக்கிற ஜனாதிபதி வேறு. அது தேர்தல் காலம் வழியாக நிறைய நடவடிக்கைகள் கூட எடுக்காமல் விட்டுருப்பாங்க. இனி வந்து அப்படி இல்லை. இனி வைத்தியர் அர்ச்சனா வந்து அதையும் நன்றாக அறிந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். அது ஒரு நல்ல விடயம். எல்லாரையும் வந்து அரவணைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும்னு நானும் வேண்டிக் கொள்கிறேன்.
நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலி வந்து ஒரு புரிதலை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டும்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. 2 நாள்ல வந்து அனுரகுமார திசாநாயக்கா 6 மணி அப்படி பின்னேதான் பதவி பிரமாணம் செய்யறதா ஒரு கதை வந்திருந்தது, என்னன்னு தெரியல. இப்ப வடக்கு மாகாணம் அதே போல கிழக்கு மாகாணத்துக்கான தேர்தல் கவுண்டிங், அதாவது போட்டிங் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற வழியா வந்து கொஞ்சம் வந்து பின்னுக்கு அனுரகுமார திசாநாயக்கா நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து மற்ற பக்கம் அங்காளி பக்கம் போட்டு எண்ணும் போது வந்து அது சரியாகும் நினைக்கிறேன். எப்படியும் நோமலாய வந்து அன்றோ வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வெறுங்கிற செவ்வாய்க்கிழமை எப்படி பாராளுமன்றம் சில வேலை கலைக்கப்படலாம். அப்படி கலைக்கப்பட்டா 66 நாளைக்குள்ள வந்து தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். சில வேளை வந்து பாராளுமன்றத்தை ஒத்தி வைப்பாங்க. ஏதாவது காரணத்தை சொல்லி ஒத்தி வச்சுட்டு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு பிறகு பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு அங்கே தேர்தல் சொல்லி போவாங்க. ஏன்னு சொன்னா இலவான நிதி வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு போயிருக்கும். அடுத்த பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னா அதுக்கும் நிதி வேணும். எல்லாத்தையுமே வந்து யோசிப்பாங்க. இனி வரப்புற புதிய அரசாங்கம் வந்து அவங்க அதை சரியா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்.